இல்லாதவர்கள் இப்படி நினைப்பாங்க, சே எனக்கு இன்னார் இல்லாம போயிட்டாங்களே. கடைசி பிள்ளையா பிறந்தவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ எனக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருந்தா நல்லா இருந்திருக்குமே நினைப்பாங்க. முதல்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சே எனக்கு ஒரு அக்கா அண்ணன் இருந்தா நல்லா இருக்குமே. இப்படி என்று சொல்லி பலவிதமான யோசனைகள் சூழ்நிலைகள் மத்தியில நாம் இருப்போம். அல்லது சில காரியங்களை நாம் தனிமையில நிற்கும் பொழுது யோசிப்போம், என்னை தாங்கிறதுக்கு இப்ப எங்க அம்மா அப்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அல்லது எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது இவர்கள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, இப்போ நான் தனியா நிக்கிறேனே, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சில வேளையில் நம்ம நினைப்போம். சிலருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போய் நாம் அதிகமா நேசிச்சவர்கள் நம்ம விட்டு போன பிறகு, நம்ம சப்போர்ட் பண்ணவங்களும் நம்ம விட்டு போன பிறகு, அப்ப நம்ம நினைப்போம், சே தேவையில்லாத விஷயத்துல தலை விட்டு இப்ப நான் தனியா மரமா என்ன செய்யறேன், நான் நிக்கிறேனே, நான் இப்போ ஒரு நிற்கதியா ஒரு அனாதை போல நிக்கிறேனே, என்னை தாங்கிறதுக்கு யாரும் இல்லையான்னு சொல்லி பல யோசனைகள் நமக்கு பல வேளைகளில் நிச்சயம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி செல்லுவார். அவர் நம்மை முடிவு பரியந்தம் அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், சுமப்பார். அல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது. உன் தாயின் கருவிலே உன்னை காப்பாற்றினேன், உன் இளம் வயதுல நான் உன்னோடு கூட இருந்தேன், உனக்கு நடக்க சொல்லி கொடுத்தேன், உன் நர வயது மட்டும் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் சொன்ன வார்த்தையில உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால நிச்சயம் நம்மை தாங்குவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் தாங்குவார் என்று சொன்னால், முதலாவது அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்குகிற தேவன். எப்படி தாங்குவாராம்? அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்கி பிடிப்பார். சங்கீதம் 18 அதில் 35வது வசனம் சொல்லுகிறது. 18ஆம் சங்கீதம் அதில் 35வது வசனம், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலதுகரத்தினால என்னை தாங்குகிறவர். பாருங்கள், பேதுரு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்டு, இந்த கடல்ல நானும் நடக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறார்? அவர் நடந்து போகிறார். ஆனால் சில பயம் அவருக்குள்ள வரும் பொழுது, சில அவிவிசுவாசம் அவருக்குள்ள வரும் பொழுது, அவர் அந்த கடல்ல முழுகி போகும் பொழுது, ஐயரே நான் முழுகிறனே என்று சொல்லி அவர் கூப்பாடு போடும் பொழுது, கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை நீட்டி பேதுருவை பிடித்து அவர் படகுகளை ஏற செய்தார். அல்லேலூயா. அவர் பிடித்தார். இப்படித்தான் சில வேளைகளில் நாம் கூட விசுவாசத்தோடு சில காரியங்களை செய்ய நம்ம இறங்கிடுவோம். மிகுந்த நம்பிக்கையோட ஒரு பெரிய கான்பிடன்ட்டோடு நம்ம போக நினைப்போம். ஆனால் அது நம்மை அறியாமல் சில தவறுகளை போகும் பொழுது பயம், ஒரு திகில் நமக்குள்ள வரும். ஐயோ இது இப்படி தவறாக முடிந்து விட்டதே, இந்த காரியம் நமக்கு வெற்றியா இல்லையே, இது என்ன செய்வோம் என்று சொல்லி நினைக்கிற அந்த சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் பயப்படாதிருங்கள். ஆண்டவருடைய கரம் நிச்சயம் உங்களை தாங்கி கொள்ளும். பேதுருவை தாங்கி பிடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் அவர் தாங்கி பிடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். 63வது சங்கீதம் அதில் 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 63வது சங்கீதம் அதில் 8வது வசனத்தை, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறோமோ அவர்களை அவருடைய கரம் தாங்கிக் கொள்ளும். நாம் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாதவர், கைவிடாத தேவன் அவருடைய கரத்தினாலே, அவருடைய வலது கரத்தினாலே நம்மை தாங்கிக் கொள்ளுவார். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், தேவன் அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்குவார். ஆமென். இரண்டாவதாக பாருங்கள், தேவன் எப்படி நம்மை தாங்குவார் என்று சொன்னால் நீதியினாலே நம்மை தாங்குவார்.
அவருடைய நீதியினாலே நம்மை தாங்கிக் கொள்ளுகிற தேவன். வாசிக்கலாம் ஏசாயா 41வது அதிகாரம், அதில் 10வது வசனம். 41ஆம் அதிகாரம் ஏசாயா 41, அதில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பாருங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீதியின் வலது கரத்தினால் ஆண்டவர் தன்னுடைய நீதியினால நம்மை தாங்கி பிடிப்பாருங்க. பாருங்கள், சில வேளையில் நாம் நீதி கிடைக்காமல் சில கெட்ட பேர்களை நம்ம வாங்கும் பொழுது அந்த பாரம் நமக்கு உண்டாகும். ஐயோ, இந்த கெட்ட பேர் எனக்கு இப்படி வந்துருச்சே, நான் இப்படிப்பட்ட ஒரு அவப்பெயரை எடுத்து விட்டனே, இது எப்போது மாறும், இது என்ன சூழ்நிலையில இருந்து என்னை விட்டு எடுப்படும், நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனால் இப்படி மாறி விட்டுச்சே, எனக்கு என் மேல இப்படி பழி வந்துருச்சேன்னு சொல்லி எல்லாம் சில வேளையில நம்ம நினைக்கலாம். நம்ம நீதிக்காக சில வேளைகளை காத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் நம்மை நீதியின் வலது கரத்தினாலே நம்மை தாங்குவார். சில வேளையில் இப்படி உலகப்புறமான காரியங்கள்ல நாம் நீதியை தேடி அலைவது உண்டு. சில வேளைகளில் பாருங்கள், நாம் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் நீதியை தேடி நாம் அலைவது உண்டு. அது எப்படி? நாம் அதிகமாக ஜெபிப்போம், அதிகமாக உபவாசிப்போம், அதிகமாக வேதம் வாசிப்போம், அதிகமாக ஆண்டவரோடு கூட நாம் இணைந்திருக்க நாம் விருப்பப்பட்டு இருப்போம். ஆனால் எதிர்பாராத விதமாக சில காரியங்கள், வியாதியோ அல்லது பலவீனமோ சில பிரச்சனைகளோ நம்மை தொடும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துவிடும், நமக்குள்ள ஒரு பாரம் வந்துவிடும். ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? என் ஜெபத்தை கேட்கிறாரா? நான் எடுக்கிற உபவாசத்திற்கு பலன் இருந்ததா? நான் வாசித்த வேத வசனங்களுக்கும் நான் கேட்ட வார்த்தைகளுக்கும் என்னில ஏதாவது ஒரு பலன் இருந்ததா? நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்துல ஒரு நீதியை கேட்டு கேள்வி கேட்கிற சூழ்நிலைகள் வந்துவிடும். ஒருவேளை நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் தவறுகளை செய்யாமல் மிகுந்த பயபக்தியோடு கூட நாம் இருந்து எந்த தவறையும் செய்யாமல் நீதிமான்களாய் கூடுமான மட்டும் வாழ்ந்திருந்த பிறகு நாம் சில இக்கட்டுக்குள்ளாக செல்லும் பொழுது நாம் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்போம். நான் என்ன தவறு ஆண்டவரை செஞ்சேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது? இந்த நெருக்கமும் பாடும் ஏன் வந்தது? ஒருவேளை என் சின்ன வயசுல நான் ஏதாவது தவறு செஞ்சிட்டேனா? நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே, ஏன் எனக்கு இந்த பாடு நிந்தை வந்தது என்று சொல்லி எல்லாம் சில வேளையில நம் ஆண்டவரிடத்துல இப்படி பலவிதமான நீதியை கேட்டு புலம்புவது உண்டு. உலக பிரகாரமான நீதியா இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான நீதியா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்கி பிடிப்பார். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக நிச்சயம் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார். அந்த நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன் அப்படின்னு சொல்றார். அவரை தாங்கிட்டாலே போதுமே, நமக்கு ஆறுதல் உண்டாகிரும். நம்முடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு விடும், நம்முடைய பாரம் நீங்கிவிடும், நம்முடைய கவலை போய்விடும், நமக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டாகிவிடும். ஆமென். அந்த சமாதானத்தின் தேவன் நிச்சயம் அவருடைய அளவில்லாத சமாதானத்தை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீதியினாலே நம்மை தாங்குவார். ஆமென். மூன்றாவதாக பாருங்க, தேவன் நம்மை எப்படி தாங்குவார் என்று சொன்னால் அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்கிக் கொள்ளுவார். எப்படி தாங்குவார்? அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதம் 94 அதில் 18வது வசனம் சொல்லுகிறது. 94வது சங்கீதம் அதில் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை
என்னை தாங்குகிறது. பாருங்க, கிருபைக்கு பெரிய விளக்கெல்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. என் கால் சறுக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் உங்க கிருபை என்ன தாங்குகிறது. அது என்ன? எதற்கும் தகுதியற்ற நமக்கு, நமக்காக, பாவியாகிய நமக்காக இயேசு சிலுவையில பலியானாரே, இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே, அது தான் கிருபை. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய கிருபை முடிவில்லாதது. அந்த கிருபையினால அவர் நம்மை தாங்கி பிடிப்பார். அந்த கிருபையினால தேவன் நம்மை சூழ்ந்து கொள்ளுவார். ஆமே. வேலைக்கு இந்த இடத்துக்கும் தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா அது அவர் என் மேல வச்ச கிருபை. ஆமே, அதுதான் கிருபை. தகுதி இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம தகுதிப்படுத்தி வைக்கிறார் அப்படின்னா அதுதான் கிருபை. அந்த கிருபையினால கர்த்தர் நம்மை தாங்குவார். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், என் கால்கள் சறுக்குது என்று சொல்லும் போதெல்லாம் உடைய கிருபை என்னை தாங்கும். ஒருவேளை நீங்க அப்படி சொல்லலாம், ஆண்டவரே என் கால் சறுக்குது. நிறைய பேர் கவலை, நான் படிக்கலையே, எங்க அம்மா அப்பா என்னை படிக்க வைக்கலையே, அல்லது படிக்கிற காலத்துல நான் இப்படி இருந்துட்டேனே, நான் என்ன செய்வேன், பலவிதமான கேள்விகள் எல்லாம், எண்ணங்கள் எல்லாம், இயக்கங்கள் எல்லாம் உண்டு. சில நம்மள சம்பாதிக்கும் போது நம்ம என்ன எதுவுமே கவலைப்பட்டிருக்க மாட்டோம். அந்த சம்பாதனை முடிந்த பிறகு யோசிச்சிருப்போம், சே நமக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தா இப்ப நல்லா இருந்திருக்குமே, நம்ம ஏனோ தான் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாம் சில கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள வரும். சில சறுக்கள் ஏற்படும் பொழுது இந்த பாரங்கள் எல்லாம் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் நம்மை தாங்கி கொள்ளுகிறவர். ஆமே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க சறுக்கும் போதெல்லாம் அவருடைய கிருபை தாங்கி கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். அதுக்குன்னு பார்க்காம நடக்கூடாது, கீழே பார்த்து ஒழுங்கா நடந்து போகணும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக பாருங்கள், ஆண்டவருடைய அவர் எப்படி நம்மை தாங்குவார் என்று சொன்னால் உற்சாக ஆவியினால என்ன செய்வாராம், நம்மை தாங்கி கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, சோர்வுகள் வரும்பொழுது அப்படியே அந்த சோர்விலே இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம மீண்டுமாக எழும்பவே முடியாது. விழுந்த பிறகு நம்ம எந்திரிச்சாதான் ஒட்டி இருக்கிற தூசியும் அந்த காயத்துக்கு மருந்தும், தூசியை தட்டி அந்த காயங்களுக்கு மருந்து போட்டு, அல்லது மருந்து போடனாலும் கொஞ்சம் எச்சையாவது எடுத்து அந்த காயத்துல தேய்க்கிறது எப்பதான் முடியும்னா எந்திரிச்சாதான் முடியும். அதற்கு வேதம் தான் அப்படி சொல்லுகிறது. பாருங்கள், நம்ம சில வேளைகளை சோர்வா இருக்கும் பொழுது, நாம் அசதியா இருக்கும் பொழுது அவர் உற்சாக ஆவியினாலே நம்மை தாங்கி கொள்ளுவார். நாம் சொன்னபடி ஏற்கனவே நாம் சில வேளைகளை பாடி இக்கட்டுகளில் செல்லும் பொழுது ஜெபிக்க முடியாம சோர்வாயிருவோம், வாசிக்க முடியாம சோர்வாயிருவோம், வேத வாசிக்க முடியாம சோர்வாயிருவோம், ஊழியம் செய்ய முடியாம சோர்வாயிருவோம். ஏன்னா நமக்குள்ள பெரிய கேள்விகள் எல்லாம் உண்டாகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உற்சாக ஆவியினால ஆண்டவர் நம்மை மீண்டும் எழும்ப செய்வார். வேதம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. தேவனுடைய மகிமை நம்மேல வந்தது, வெளிச்சம் வந்திருக்கிறது. நீ எழும்பு. நாம் எழும்பினால்தான், அந்த உற்சாக ஆவி நமக்குள்ள வந்தாதான் நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 51 அதில் 12வது வசனம், 51வது சங்கீதம் அதில் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உம்முடைய இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரராகிய ராஜாவாக இருந்த தாவீது இங்கே ஒரு ஜெபத்தை, ஒரு வேண்டுதலை செய்கிறார். இது எப்போது எழுதின இந்த சங்கீதம் என்று சொன்னால், தேவன் அவரை ஆடுகள் மேய்க்கிறவனாக இருந்து அங்கே பாடல் பாடி ஆராதிக்கிறவனாக இருந்த நபர் அரண்மனையில பாடி துதிக்கிற ஒரு மகனாக, ஒரு ஆராதனை வீரனாக, ஒரு சங்கீதக்காரன், பாட்டுக்காரனாக அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு யுத்த வீரனாக மாறி ராஜாவாக தேவன் தாவீதை உயர்த்தி வைத்தார். ஆனால் அந்த உயர்வுக்கு சென்ற பிறகு அவர் செய்யாத ஒரு மிகப்பெரிய தவறை அவர் செய்தார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை செய்தார். ஒரு பெண்ணின் மேல ஆசை கொண்டு அந்த பெண் இன்னொரு ஒரு
மனிதனுக்கு மனைவி என்று தெரிந்தும் கூட யுத்த களத்திலே அவன் யுத்தத்திலே சாகிறது போல அந்த அந்த மனிதனை சாகடித்து இந்த மகளை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவளோடு கூட விபச்சாரத்தில் தவறான உறவில ஈடுபட்டு அவளை திருமணம் செய்து கொண்ட அந்த சூழ்நிலை தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. இப்படி இந்த தவறு செய்து விடுகிறார். இந்த தவறு யாருக்குமே தெரியல, மறைச்சு வச்சிடுறார். இது எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த மனுஷன் யுத்தத்துல செத்து போயிட்டான், இந்த பொண்ணோட கணவன் யுத்தத்துல செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவருக்கு யாரும் தெரியாது என்று நினைத்த இந்த ராஜா தீர்க்கதரிசியாகிய ஒரு நபர், ஒரு தீர்க்கதரிசி ராஜாவை தேடி வருகிறார். அப்போ ஒரு கதையை சொல்றார். சொல்லி நீங்க தவற செஞ்சீங்க, இந்த தவறுதால் இது நீங்க மறைச்சு வச்சிருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது தாவீது அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டார். ஐயோ, நான் தவறு செய்து விட்டேன், நான் செய்த தவறு. அப்போ அப்படியே அவர் என்ன செய்தார்? ரட்சிப்பை இழந்து விட்டார். ரட்சிப்பை இழந்து விட்டது போல ஒரு சூழ்நிலை, அப்படியே ஒரு சோர்வு. அதன் பிறகு ஜெபிக்க முடியுமா பாருங்கள்? அதன் பிறகு வேதம் வாசிக்க முடியுமா? அந்த சங்கீதக்காராகிய பாட்டுக்காரர் பாட முடியுமா? என்ன ஒரு சூழ்நிலை இருக்கும்? அவர் உணர்த்தப்பட்டார், நான் பாவம் செய்தேன், நான் தவறு செய்தேன். பாடி பார்க்கிறார், பாட முடியவில்லை. கிண்ணறத்தை எடுத்து வாசிக்கிறார், வாசிக்க முடியவில்லை. ஜெபித்து பார்க்கிறார், ஜெபிக்க முடியவில்லை. அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த சகோதரியை எல்லாருக்கும் முன்பதாக தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த கணவன் இழந்த கணவனை அவர் கொன்று விட்டார். ஆனால் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆண்டவர் அவருக்கு உணர்த்தின பிறகு அந்த சகோதரியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு தன் அரண்மனையில தன்னோடு கூட இருக்க வைத்து கொண்டார். பிறகு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவரே, நான் செய்தது தவறுதான், என் பாவங்களாறு என்னை கழுவும், என்னை மன்னியும், நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், என்னால் மீண்டும்